நான் இப்போ சரவணா சொல்றத்தனும் ஒரு ஆட்ல நடிச்சேன்னா 45 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்குது. இந்த விளம்பரத்தில் என்ன எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. நான் உடனே மறுநாள் அன்னைக்கு கேட்டு பாருங்க, அன்னைக்கு நைட்டே அந்த ஜட்ஜோட அது என்ன சொல்லு மெயில் ஐடிக்கு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புறேன், நான் உங்களை வந்து சந்திக்கணும், ஏன் நீங்க அப்படி சொன்னீங்கன்னு கேட்கணுங்கிறதுக்காக. அவர் எனக்கு டைமே கொடுக்கல. அதுக்கப்புறம் கொடுத்துருந்தா நான் போய் அவர்கிட்ட கேட்பேன், எதுக்காக அதில் என்ன விளம்பரம்னு சொல்றீங்க, நீங்களே அப்படி சொன்னா என்ன ஆகும்னா சொசைட்டியில் அது ஒரு அனாவசியமா அதை வச்சுட்டு ஒரு வாரம் ஓட்டிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? இது என்ன விளம்பரம், இதை வச்சு. ஆனா சாதியற்றவர் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வந்து அப்ப சாதி அடிப்படையில் கிடைக்கின்ற இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு அரசியலா மாறிடல. இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் எம்பிசின்னு கொடுக்கறது வந்து சாதிய வழக்கம் இல்லை. அவங்க ஆண்டாண்டு காலமா அதன் அடிப்படையில் கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை மறுக்கப்பட்டு நீதி கட்சி, பெரியார், அம்பேத்கர் எல்லாரும் இன்னைக்கு இருக்க திராவிட கட்சியில் முதற்கொண்டு போராடி வாங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில் எனக்கு சாதி வேணா நான் சர்டிபிகேட் வாங்குறேன்னா அந்த ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டானுங்கிற ஒரு அரசியல் வந்து அதாங்க அவங்களுக்கு எதிர்ப்பானது இல்லை. இது நான் உதாரணத்துக்கு சொன்னேன் ரேஷன் கார்டு. இப்போ எனக்கு ரேஷன் கார்டு, நான் ஒரு காலத்தில் ரேஷன் கார்டில் போய் அரிசி வாங்கி ரவா வாங்கி கியூவில் நின்று கெரசின் உட்பட வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து அதை தாண்டிட்டேன், எனக்கு அது தேவையில்லை. நான் ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த ரேஷன் கார்டில் கிடைக்கிற அரிசி இன்னொரு 4 பேருக்கு பயன்படலாமே நான் ஒதுங்கி வந்துடுறேன். எனக்கு ஜாதி மதம் தேவையில்லைங்கிறதுனால அது எப்படி பாதிக்கப்படும்?